வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 சோஷியல் சயின்ஸ் இந்தியா அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்லேருந்து சாப்டர் நம்பர் 1 ஜியாகிரபிக்கல் டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா இந்த இந்தியா வந்துட்டு எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். கோண்டுவானான்ற லேண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டு நார்த்தை நோக்கி மூவ் ஆகிட்டு யுரேஷியா கூட போய்ட்டு அட்டாச் ஆகிட்டு தான் நமக்கு வந்து ஹிமாலயாஸ் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஹிமாலயாஸோட கேட்டகரிஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். த ஹிமாலயாஸ் ஆர் பிராட்லி கிளாசிஃபைட் இன்டு 3 மெயின் ரேஞ்சஸ். ஒன் இஸ் ஹிமாத்ரி, ஹிமாச்சல் அண்ட் சிவாலிக். ஸோ இமயமலை வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஹிமாத்ரி, ஹிமாச்சல் அண்ட் சிவாலிக்னு சொல்லிட்டு இமயமலையை 3ஆக வந்து பிரிக்கிறாங்க. The Himadri, the greater Himalayas, are the highest and most rugged part of the range, home to towering peaks like Mount Everest and Kanchenjunga. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹிமாத்ரி தான் வந்துட்டு இமயமலையிலே வந்துட்டு ஹையஸ்ட் மவுண்டெயினாக வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய மலைகள்லாம் எந்த ரேஞ்சில் வந்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஹிமாத்ரியில் தான் வந்து ஹையஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்சஸ்லாம் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரக்கடாக இருக்கும், ரொம்ப கரடு முரடான மலைகளாக வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா இந்த மலைகள் இது தான் வந்துட்டு அந்த இமயமலையிலே இருக்கிறதுல 2 உயரமான மலைகள்னு எடுத்துக்கிட்டால் ஒன்று மவுண்ட் எவரெஸ்ட், இன்னொன்று வந்து கஞ்சன்ஜங்கா. இந்த 2 மலையுமே எங்கே தான் வந்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஹிமாத்ரின்ற பிளேஸில் தான் வந்து இருக்குது. திஸ் ரீஜன் ரிமைன்ஸ் ஸ்னோ கவர் த்ரூ அவுட் த இயர். Life here is tough and there are not many human settlements. இந்த இமயமலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால வேர்ல்டு ஃபுல்லாகவே அந்த இடத்துல வந்து ஸ்னோ கவர் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து வாழறது லைஃப் வந்து இருக்கிறதுன்றது ரொம்ப டஃப்பான விஷயம். இதனால் ஹியூமன் செட்டில்மெண்ட், ஹியூமன் யாருமே அங்கே போயிட்டு வீடு கட்டி குடியேற மாட்டாங்க. த ஹிமாச்சல் லோயர் ஹிமாலயாஸ். ஹிமாச்சலில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாத்ரி வந்து கிரேட்டஸ்ட் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹிமாச்சலில் என்ன சொல்கிறோம், லோயர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறோம். இட் லைஸ் சவுத் ஆஃப் த கிரேட்டர் ஹிமாலயாஸ். கிரேட்டர் ஹிமாலயாஸுடைய சவுத்தில் தான் வந்து இந்த ஹிமாச்சல் வந்து இருக்குது. ஹிமாலயாஸ் and have a more moderate climate allowing the rich biodiversity and human habitation. இங்கே வந்துட்டு ஒரு மாட்ரேட் climate, அதாவது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாவோ இல்லாமல் கோல்டாவோ இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்ரேட் டெம்பரேச்சர் வந்து இருக்கிறதுனால இங்கே பயோடைவர்சிட்டி, லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து நிறைய இருக்குது. பிளான்ட், அனிமல், ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. Popular hill stations such as Nainital, Uttarakhand, Darjeeling, West Bengal, Simla, Himachal Pradesh and Mussoorie, Uttarakhand are located in this region. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து இருக்குது. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நைனித்தால் வந்து பார்த்திங்கன்னா நைனித்தால்ன்ற ஹில் ஸ்டேஷன் உத்தரகாண்டில் இருக்குது. டார்ஜிலிங் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நம்ம வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. சிம்லாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேள்விப்பட்டிருப்போம், இது வந்து ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது. முசூரியும் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன். இது எல்லா மலைகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிமாச்சல்ன்ற இந்த ரீஜனில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சிவாலிக் ஹில்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. இமயமலையோடைய வெளிப்பகுதியில் வந்து இருக்குது. த சிவாலிக் ஹில்ஸ் form the outermost and lowest range consisting of rolling hills and dense forest. இது வந்து பார்த்திங்கன்னா இமயமலையுடைய வெளிப்பகுதியில் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உருளும் மலைகள், அதாவது ரோலிங் ஹில்ஸ், தென் டென்ஸ் ஃபாரஸ்ட், அடர்த்தியான காடுகளும் வந்து இருக்குது. These foot hills are rich in wildlife, serving as transition zone between the Himalayas and Gangetic Plains, ஆல்சோ கால்டு நார்தர்ன் பிளைன்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைல்டு லைஃப் வந்து இருக்குது. நிறைய காடுகளாக டென்ஸ் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு லைஃப் வந்து இங்கே நிறைய வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயாஸுக்கும் கேஞ்சட்டிக் பிளைன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இமயமலைக்கும் கங்கை சமவெளிக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஷன் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகுது. இதிலேருந்து அதுக்கு டிரான்சிஷன் ஆகிறதுக்கு இந்த சிவாலிக் தான் வந்துட்டு ஒரு டிரான்சிஷன் ஜோனாக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம என்ன சொல்லலான்னு பார்த்திங்கன்னா கங்கை சமவெளி வந்து நார்தர்ன் பிளைன்ஸ்னு கூட சொல்லுவாங்க.
ஸோ இந்த ஹவுஸ் பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா ரீஜனில் இருக்க ஒரு ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ். த ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் construction method in the western Himalayas region is known as Katkuni or Darjri Diwari styles of house. A combination of locally available stones and wood is used, which is not only keep the house warm but also resist the damage in the event in mild earthquake. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் ரீஜனில் இருக்க ஒரு ட்ரெடிஷ்னல் ஹவுஸ். ஸோ இதோடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காத்குனின்னு சொல்லலாம், அப்படின்னா டார்ஜிலி திவாரின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த ஹவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லோக்கலாக அவைலபிளாக இருக்க ஸ்டோன்ஸையும் வுட்ஸையும் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹவுசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைல்டு எர்த்குவேக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து வார்மாக வந்து வச்சுக்கிறதுக்கும் வந்து யூஸ் ஆகும். இந்த ஹவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவிஎஸில் வந்துட்டு 5th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து படிச்சிருப்போம். The Great Himalayan National Park in Himachal Pradesh has a wild diversity of flora and fauna. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்க ஹிமாலயன் நேஷ்னல் பார்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து இங்கே வந்து லிவ் பண்ணுது. The park has been declared, இந்த பார்க்கை வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க, அதாவது ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட இடமா வந்து அறிவிச்சிருக்காங்க. The biodiversity of the park is being preserved by the government as well as the village communities that live inside the park. ஸோ இந்த ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கை வந்துட்டு கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்குக்குள்ளே இருக்க வில்லேஜ் கம்யூனிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைல்டை வந்துட்டு ஃபாரஸ்ட்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், த கோல்டு டெசர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லடாக். நம்ம வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். லடாக் இஸ் த கோல்டு டெசர்ட்ஸ்னு சொல்லிட்டு இவிஎஸில் படிச்சிருக்கோம். The cold desert of India. The word desert immediately evoke an image of hot place. நம்ம வந்துட்டு டெசர்ட்னு நம்ம மனசில் நினச்சாலே நமக்கு என்ன இமேஜ் வந்து வரும்னு பார்த்திங்கன்னா அந்த சாண்ட்லாம் நிறைஞ்சிருக்க ஒரு ஹாட் ட்ரை பிளேஸ் தான் வந்து நம்ம மைண்டுக்கு வந்து வரும். However, there are also cold desert and we have one in India. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாட் டெசர்ட் மட்டும் இல்லாமல் கோல்டு டெசர்ட்டும் வந்து இருக்குது, அதுவும் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் வந்து ஒன்று இருக்குது. லடாக் இஸ் த கோல்டு டெசர்ட் வேர் winter temperature drop down -30 degree Celsius. லடாக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த கோல்டு டெசர்ட்னு சொல்கிறாங்க. வின்டர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டெம்பரேச்சர் எவ்வளோ அளவுக்கு மைனஸில் போகும்னு பார்த்திங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து மைனஸில் போகும். ஆக்சுவலி 0 டிகிரினாலே வந்து பனி, அதாவது ஸ்னோ வந்து ஃபார்ம் ஆகும். -30னா அந்த ஸ்னோ எல்லாமே ரொம்ப ஃபுல்லாகவே ட்ரைடாக வந்து இருக்கும். There is very little rainfall and the landscape is rugged with rocky terrain, deep valleys and lakes such as Pangong TSO. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரெயின்ஃபால் தான் இருக்குன்றதுனால இந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாமே எப்படி இருக்கும்னா ரொம்ப ரகடாக இருக்கும். ராக்கி டெரைன்னா என்னென்னு பார்த்தோம், நம்ம வந்துட்டு எ பீஸ் ஆஃப் லேண்ட் ஸ்ட்ரெச் தான் வந்துட்டு நம்ம டெரைன்னு பார்த்துருப்போம். அந்த எ பீஸ் ஆஃப் லேண்ட் இது தான் வந்து இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ராக்கியாக வந்து இருக்கும். அது இல்லாமல் வந்து இங்கே டீப் வேலிஸ், ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்குகளும் வந்து இருக்கும். லேக்ஸ் கூட இருக்குது. என்ன லேக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்காங் டிஎஸ்ஓ மீன்ஸ் லேக்குன்னு அர்த்தம். The terrain here resemble that the most of the moon. இந்த terrain என்னன்னு சொன்னோம், பீஸ் ஆஃப் லேண்ட், அதான் வந்து terrain சொன்னோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா resemble to the moon, மூணு மாதிரி ரிசம்பிளாக இருக்கும். ஸோ இதனால் இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூன் லேண்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. Geologists explain the formation of this terrain as we saw earlier by the fact that the mountains were folded when the Indian landmass collided with Eurasia. ஸோ ஜியாலஜிஸ்ட் வந்து இது எப்படி வந்தது ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்மளுடைய லேண்ட்மாஸ் யுரேஷியா வந்து கோண்டுவானாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் ஆகிட்டு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா யுரேஷியாவோட போயிட்டு அட்டாச் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அட்டாச் ஆனும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிட்டு தான் இந்த மாதிரி மவுண்டெயின்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபோல்ட் ஆனதால் ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்ததுனால இந்தியா வந்து ஒரு ஏஷியாவோட அட்டாச் ஆகும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்ததுனால நிறைய வந்து லேண்ட் வந்து ஃபோல்ட் ஆகிட்டு தான் இந்த மாதிரி மவுண்டெயின்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி ஜியாலஜிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
This folded portion was part of the ocean, and so the rocks in the area are made largely of sand and clay. ஸோ இந்த மவுண்டெயினில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓஷியனோட ஒரு பார்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சாண்ட் அண்ட் கிளேவால் இந்த லேண்ட் சாயில்லாம் வந்து இருக்கும். Wind and rain have eroded the mountain into the shape you see in the photograph. இந்த ஃபோட்டோகிராஃபில் நம்ம பார்த்தா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விண்டும் தென் ரெயினும் வந்து பார்த்திங்கன்னா எரோட் பண்ணினா அதாவது அரிச்சு தான் இந்த மாதிரி மவுண்டெயினோட ஷேப் வந்து நமக்கு இருக்குது. Despite the harsh condition, Ladakh is the home to unique wildlife like snow leopard, ibex and Tibetan antelope. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான அனிமல்ஸ் வந்து லீவ் பண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்குவாக, அதாவது ஸ்பெசிஃபிக்காக தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து இங்கே ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால அந்த கோல்டு கண்டிஷனை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் மட்டும்தான் வந்து அந்த இடத்துல வந்து வாழும். ஸோ வைல்டு லைஃப்பில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ லெப்பர்டு இருக்கும், ஐபாக்ஸ் இருக்கும், திபெட்டியன் ஆன்டிலோப்ஸ் வந்து இருக்கும். The Ladakhi people leads a simple life. The region is known for its ancient monasteries and colorful festivals such as Losar and the Hemis festival. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான லைஃப்பை மட்டும் தான் லீட் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொஞ்சம் வந்து இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லோசார் அண்ட் ஹெமிஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து Gangetic Plains. As we move southernwards from the Himalayas, we reach the vast and fertile Gangetic Plains. These plains have been an important part of the history and civilization of India. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமயமலையிலேருந்து சவுத்தை நோக்கி வந்தோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய வளமான கங்கை சமவெளி வந்து நமக்கு வந்து இருக்குது, கேஞ்சட்டிக் பிளைன்ஸ் வந்து இருக்குது. இந்த பிளைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிலைசேஷன் இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கங்கை சமவெளி தான். கங்கை சமவெளி தான் வந்து நாகரிகம் வந்து சிவிலைசேஷன் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து படிச்சிருப்போம். தீஸ் பிளைன்ஸ் ஆர் நரிஷ்டு பை mighty rivers and originated from the Himalayas, provoking a vital lifeline water. The Ganga and Indus and Brahmaputra river systems, along with their extensive network of tributary, enrich the soil with minerals and making the region highly fertile and ideal for agriculture. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவர்ஸ் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே வந்து ரொம்ப ஃபெர்டைலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே வந்து என்னென்ன ரிவர்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை, இண்டஸ்னா சிந்து, பிரம்மபுத்திரா ரிவர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த கங்கை சமவெளியிலேருந்து தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதோடைய ட்ரிபியூட்டரிஸ் கிளை நதிகளும் வந்து நிறைய வந்து இருக்கிறதுனால இந்த இடத்த வந்துட்டு இதோடைய ரிவரில் மிக்ஸ் அதாவது இங்கே இருக்க சாயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்கிறதுனால அந்த மினரல்ஸ் எல்லாமே வாட்டரில் மிக்ஸ் ஆகிட்டு அங்கே இருக்க அக்ரிகல்ச்சர் லேண்டையும் வந்துட்டு ரொம்ப ஃபெர்டைல் ஆக்குது, நல்லா வந்துட்டு வளமானதாக வந்து மாற்றுது. அதனால் அக்ரிகல்ச்சர் வந்து இங்கே நல்லா நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. The rivers bring with them minerals that enrich the soil, enabling abundant agriculture. இதுதான் ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மினரல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிட்டு அந்த சாயிலை வந்து என்ரிச் ஆகுது, அதாவது நிறைய வளமான மண்ணாக வந்து மாற்றுது. மினரல்ஸ் ரிச் சாயிலாக வந்து மாற்றுறதுனால வந்து அக்ரிகல்ச்சர் வந்து இங்கே நல்லா நடக்குது. The rivers are also a source of generating electricity. A large portion of India's population live in this plain. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வாட்டர் மூலமாக வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் பாப்புலேஷன் ரிவர் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாப்புலேஷன்ஸ் வந்து லிவ் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி 6th வந்து படிச்சிருப்போம். 1/4 ஆஃப் த பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஹோல் பாப்புலேஷனில் 1/4 ஆஃப் த பாப்புலேஷன் வந்து கங்கை சமவெளியில் தான் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். The flat land of the northern plains has alerted for the development
ஆஃப் அன் எலாபரேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க். ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ளாட்டான லேண்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க்கும் வந்து நிறைய வந்து இருக்குது. ரோட் அண்ட் ரயில்வே நெட்வொர்க் ஃபெசிலிட்டேட் த மூவ்மெண்ட் ஆஃப் த பீப்புள் அண்ட் கூட்ஸ் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு ரோட் மூலமாகவும் ரயில்வே மூலமாகவும் பீப்புள்ஸையும் கூட்ஸையும் கூட வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பண்ணுறாங்க. ஆஸ் யூ வில் see in the tapestry of the past chapter, the Ganga, Brahmaputra and other rivers has been used for millennia for travels and trades. ஸோ முன்னாடியே வந்து நீங்கள் 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. கங்கா அந்த பிரம்மபுத்திராவில் வந்துட்டு நிறைய வந்துட்டு கூட்ஸும் ட்ரேட்ஸும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து ரயில்வே, ரோட், போட்டு, இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கங்கை சமவெளி, அதாவது கங்கா ரிவரில் வந்து இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். ஸோ ரிமைனிங் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.